அது வந்து ஒரு ஜின்னுன்னு காட்டிடலாம். ஆமா கண்டிப்பா. இதுதான் அந்த ஜின்னுன்றது. இதை நம்ம யார விரும்புறோமோ இது வந்து அந்த ஜின் கடவுள்ன்றது. நீங்க சொல்லுவீங்க இல்லையா கடவுள்ன்ற மாதிரி, அது எங்களுக்கு அந்த ஜின். அது ஓகே. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஜின் மாந்திரீகம், அந்த மாந்திரீகத்துல சிறப்பு வாய்ந்த நிபுணர் ஜின் பார்த்திபன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க. அவர்கிட்ட இந்த ஜின் மாந்திரிகம்னா என்ன, அது எதற்காக எல்லாம் பயன்படுத்துறாங்க, நம்மளோட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப வந்து இந்த ஏவல், பில்லி, சூன்யம், அப்புறமா வந்து குட்டிச்சாத்தான், இதெல்லாம் வந்து நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஜின் மாந்திரிகம்ன்றது கொஞ்சம் இப்ப புதுசா கேள்விப்படுறோம். இது என்ன சரி, இது எதுக்காக பயன்படுத்துறது? இது புதுசா கேள்விப்படுறதுன்னு இல்லம்மா. இது வந்து நம்ம நாட்டுல தெரிஞ்ச மாதிரி குட்டிச்சாத்தானு பேய் பிசாசுன்றது இங்க மட்டும்தான். ஜின்னுன்றது இது காலங்காலமா இருக்கிறது, உலகம் முழுக்க இருக்கிறது. புரியுதுங்களா? இது குட்டிச்சாத்தானு இந்த ஏவல் இதுக்கெல்லாம் ஹெட்டே வந்து அந்த ஜின்னு தான். சரிங்களா? இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த ஜின்னுக்கு தான் உண்டு. இப்போ இந்த குட்டிச்சாத்தான் ஏவல்ன்றது இங்க சொன்னா, நீங்க தமிழ் இந்தியாவுல சொன்னா மட்டும்தான் தெரியும். ஆனா ஜின்னுன்றது உலகம் முழுக்க சொன்னீங்கன்னா, சிங்கப்பூர், மலேசியா, வெளிநாடு, அண்டை நாடு, எல்லா நாட்டுக்கும் தெரியும். அதுதான் ஜின்னு. அப்படின்னா வெளிநாடுகள்லயும் இந்த மாந்திரிகம் எல்லாம் இருக்குங்களா? உலகம் முழுக்க இருக்குமா? ஏன்னா என்கிட்டயே உலகம் முழுக்க கிளைண்ட்டுங்க வந்துட்டு தானே இருக்கிறாங்க. ஓகே. அப்படின்னா இந்த ஏவல், குட்டிச்சாத்தான் இது எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது, பவர்ஃபுல்லானது, கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு. ஓகே. இப்ப நீங்க கடவுளுக்கு நிகரான சக்தின்னு சொல்லிட்டீங்க. இது வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா, இல்லைன்னா இது மூலமா கெட்ட விஷயங்களும் பண்றாங்க? எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்குவாங்கம்மா. தேவைப்பட்டாக்கா நமக்கு மனிதர்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அவங்க போய் சொல்றதா வச்சுதானே இப்ப நம்ம செய்யறது. பாதிக்கப்பட்டு ஒருத்தவனா, இவனால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இதனால தேவை, எனக்கு இந்த பழி வாங்கணும், அவங்களுக்கு வர்றது அது என்ன கேட்டு வராங்களோ அதுதானே நம்ம செய்யறது. அவங்க தேவைக்கு கேட்டு வராங்க. சரி, இப்போ நீங்க அவங்க நல்லதுக்கு மட்டும் செய்யலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சிருக்கீங்களா? அப்படி எல்லாம் நமக்கு கதை சொல்லலாம் எனக்கு வராதுமா. சரியா? நான் உண்மையை வெளிப்படையா தான் சொல்லுவேன். எல்லாமே தெரியும். பாதிக்கப்பட்டிருந்தா உனக்கு நான் கண்டிப்பா அதுக்காண்டா நான் செய்து தருவேன். இப்போ ஒருத்தவங்க ஒன்னு அடிச்சிடறான், திருப்பி அடிக்க பலம் இல்ல, பண பலம் இல்ல, எந்த வசதியும் இல்ல, எங்க போய் நடக்குது, அப்புறம் நான் எப்படி என்ன பண்ணுவேன்? என்கிட்ட வரான்னா நான் திருப்பி அவனுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு நான் இதை தான் செய்வேன், அதை தான் செய்வேன், இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு என்கிட்ட மறைமுகமா. எப்படி இருந்தாலும் அது ஒரு வகையில அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க உதவுறீங்க. கண்டிப்பா தீர்வு தரும். கண்டிப்பா சார். இப்போ அந்த மாதிரி ஒரு யாராவது ஒருத்தர் இந்த ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட வந்தாங்க, இதை நீங்க சக்சஸ் பண்ணி கொடுத்தீங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பின்ன சொத்தை ஏமாத்திட்டான், அண்ணன் தம்பி ஏமாத்திட்டான், பங்காளி ஏமாத்திட்டான், கூட பழகனவை ஏமாத்திட்டாங்க. இப்படி இது வந்து எங்க தொழிலுக்கு இது புதுசு கிடையாது. ஓகே. இது வந்து நம்ம சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்ச கேஸ் இதெல்லாம் வந்து. சரிங்களா? அதனால ஒரு குறிப்பிட்ட உதாரணம்னு சொல்ல முடியாது. இதுதான் கேஸே, இதுதான் அதிகமா வரும். அப்படின்ற பட்சத்துல இது வந்து நம்ம எப்படி ஒரு கோர்ட்டுக்கு எப்படி போகுதோ, ஒரு ஸ்டேஷனுக்கு வழக்கு எப்படி போதோ, அந்த மாதிரி எங்க கிட்டயும் வந்துட்டு தான் இருக்கும். சரி, இப்ப நானே ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு உதாரணமா, இப்ப ஒரு காதலர்கள் இருக்காங்க, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப காதலனையோ காதலியோ திருப்பி வந்து சேரணும் அப்படின்றதுக்காக அவங்கள வசியப்படுத்த முடியுமா? திரும்பி சேர்த்து வைக்க முடியுமா? பிரிஞ்ச வசியம்ன்றது வார்டிலே நம்ம சொல்லிடுறோம், முன்னாடியே அதை எடுத்துக்காட்டா சொல்றாங்க, எல்லா மாந்திரிகத்திலயும் வருது. அப்படி ஒண்ணு இல்லைன்னா அதை கொடுக்க முடியாது யாருமே. புரியுதுங்களா? இப்போ மாந்திரிகம் என்னாவே வசியம் தான் வருது. அது காதலருக்கு மட்டும் இல்ல, பழகி போறவங்க, கணவன் மனைவிக்கு, இந்த காலத்துல எல்லாத்துக்கும் தான் வசியம் என்ற ஒரு வேர்டு வந்து. புரியுதுங்களா? அது என்னன்னா, பழகிட்டு வரும், கொஞ்ச நாள் பழகிட்டு சொத்துக்காகவும் இல்ல வேற ஒரு பெண்ணை பார்த்த உடனே விட்டுட்டு போயிடுவாங்க, வேற ஒரு ஆணை பார்த்து விட்டுட்டு போயிடுவாங்க. திரும்ப வரலனாலும் அதுவும் ஒரு பெரிய பாதிப்பு தான். புரியுதுங்களா? நம்ம நினைக்கலாம் பழகினது இதை விட்டுட்டு போயிடலாம் வரலன்னா, அந்த பழகி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட வேதனையும் வலியும் தெரியும். சரிங்களா? அவங்கள சொல்ற போது கேட்டோம்னா நமக்கே ஒரு மாதிரியா, அந்த அளவுக்கு தூக்கம் வராம அழுதுகிட்டு ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் எங்களுக்கு கால்ஸ் வரும். அதுல வந்து வசியம்ன்றது எல்லாருக்குமே கட்டாயம் பாதிக்கப்பட்டவங்க நம்ம செய்து கொடுக்கறது தான் வசியம். காதலருக்கு எல்லாருக்குமே இது வந்து கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒண்ணு. இந்த காலகட்டத்தை சின்னதுக்கெல்லாம் ஒரு சும்மா, இப்போ ஒருத்தவன் 1000 நல்லது செய்திருப்பான், அதே மாதிரி ஒரு காதலியும் 1000 நல்லது செய்திருக்கும், அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சின்னதா ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு கோபமா ஒரு வார்த்தையை பேசிட்டு அதை தான் பெருசாக்கிக்குவாங்க, எளிதில பிரிஞ்சிடுவாங்க. ஒரு சின்ன, இப்போ அவங்க செய்த நல்லது எல்லாத்தையும் மறந்து ஒரு சின்ன வார்த்தை ஒன்று கோபப்பட்டு சொன்னாக்கா அதை பெருசா எடுத்துக்கிட்டு பிரிஞ்சிருவாங்க. அது பெருசாயிடும் போது அதுல பிரிஞ்சிருவாங்க. அதை நம்ம அது காணாம எல்லாருக்குமே நான் பொதுவாவே சொல்றேன், எவ்வளவு நல்லது செய்திருக்கிறான் அதெல்லாம் நினைச்சு பாருங்க. மக்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், ஒரு ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும் பழகிறவங்க அவங்க நல்லது செய்திருப்பாங்க, ஆனா அதெல்லாம் மறந்துட்டு கடைசியா
சின்னதா ஒரு தவறு செய்திருப்பான், அதை பெருசா எடுத்துக்கிட்டு விட்டுட்டு ஐயோ நான் கூட போகவே மாட்டேன் வரவே மாட்டேன் அப்படி எடுத்துக்கிட்டு நிறைய பிரியுறீங்க. அது ரொம்ப தவறான செயல். சரிங்களா? அதனால பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு நிறைய நான் செய்வேன். இப்போ இப்படி தேடி வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எத்தனை நாள்ல அவங்களோட காதலனோ காதலியோ திருப்பி கிடைப்பாங்க உங்க கிட்ட இந்த தீர்வுக்காக வர? நான் வந்து இப்ப இல்ல, எப்பயுமே அதை தான் சொல்லுவேன். இது நான் வந்து சொல்லிக்கிறது மட்டும் இல்ல, என்னுடைய கிளைண்ட்டுங்களை கேட்டாவே அது நிறைய சொல்லுவாங்க. 25 வருஷமா நான் செய்துட்டு இருக்கிறேன். என்னால என்ன சொல்றதுன்னா, பாதிக்கப்பட்டவங்க நம்ம கிட்ட வந்தாக்கா, ஏன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்குமோ, இன்னைக்கு நைட்டே கூட ஏதாவது செய்துக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு வேதனையில வருவாங்க. இதுக்கு உடனடியா தீர்வு கொடுத்தாதான் இவர் உயிரே நம்ம காப்பாற்ற முடியும். அது அந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு தான் அது தெரியும். ரொம்ப மோசமான நிலையில வருவாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு பாம்பு கடிச்சிட்டு வந்தா கூட அது ஒரு இதுவா இருக்கும். ஆனா இந்த வெளியில வரவங்க நமக்கு அவ்வளவு டார்ச்சர், நமக்கு டார்ச்சர் சொல்ல முடியாது. நைட்டு பகல் நம்மள தூங்க விட மாட்டாங்க, அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க விட மாட்டாங்க. இப்ப நானே டைம் கொடுத்தா கூட அதை ஏத்துக்க முடியும். குறைஞ்சபட்சம் எத்தனை நாள்ல இப்போ திருப்பி வந்துருவாங்க? கண்டிப்பா அதை கொடுத்துட்டு தான் இருக்கு. சோ இப்ப 2-3 நாள்லயே திருப்பி வந்துருவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? திருப்பி பிரிஞ்சு போனவங்க சேர்ந்துடுவாங்க. அப்படி சேர்றவங்க வந்து வாழ்நாள் முழுக்க சேர்ந்திருப்பாங்களா? அது அவங்க கையில தான் இருக்குது. எதையுமே அளந்து விடக்கூடாது. நம்ம கையில இது இருக்கு அது முடியும் நம்மள சொல்றது இல்ல. அதுக்கப்புறமாவது 2 பேரும் மனம் திருந்தி ஒத்துமையா அந்த வசிய தன்மை வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்? அம்மா லைஃப் லாங் இருக்கும். அதுக்குன்னு வந்து தேவையில்லாத குடி அது தவறான பாதைக்கு போறதுன்னா எந்த பெண்ணும் வாழ மாட்டாங்க. கண்டிப்பா. புரியுதுங்களா? நம்ம வசியம் பண்ணிட்டோம்னுட்டு நீ பாட்டுக்கு அதுக்கேத்த மாதிரி, அது என்ன சொல்றதுன்னா, ஒரு வசியம் பண்ணி தரணும்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி அவங்களும் நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களும் மாறிக்கணும். அவங்க சரியா அவங்க கடமையை கரெக்டா செய்யணும். சேர்த்து வைக்கிறமே அது ஒரு பெருசா நினைச்சு நமக்கு சேர்த்து கொடுத்தாங்கன்னா அவங்கதான் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா நடந்து மேனேஜ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு திரும்பவும் தவறு பண்ணிக்கிட்டு திரும்ப சண்டை சாடி போட்டுக்கிட்டு அதுக்கு நம்ம பின்னாடியே நம்ம பொறுப்பேற்க முடியும். இப்ப இதுக்காக இப்ப காதலியோ இல்ல காதலனோ வந்து சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்டு வராங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வரணும் அவங்கள வசியப்படுத்துறதுக்கு? அவங்களுக்கு உண்டான பொருள், துணி, அவங்க போட்டோ, பேரு, அம்மா பேரு, அவங்களுடைய திங்ஸ் ஏதாவது நாங்க கேட்போம். ஏன்னா எதுவுமே இல்லாம கூட நிக்கிறாங்க இப்ப இந்த காலகட்டத்துல. நான் பழகின கூட தான் இருந்தான், துணி எடுத்து வைக்கல, எனக்கு தெரியாது, நான் விட்டுட்டு போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க கூட அவங்க ஒன்னா இருக்கிற காலத்துல அவங்களுக்கு அந்த பேரு, அம்மா பேரு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது இருந்தா கூட போறோம். மத்தபடி அவங்க கூட அந்த கொடுக்குற பொருள், அவங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு இருந்தால், ஒரு கணவன் மனைவியா இருந்தால் நான் கொடுக்குற பொருள் அவங்க கையால செய்தாவே போறோம். அதுல ஆட்டோமேட்டிக்கா. அது என்ன பொருள்னு ஏதோ சொல்ல முடியும்? அது வந்து ஒரு ஜின்னு வாங்கம்மா, காட்டிடலாமா? ஆமா கண்டிப்பா. இதுதான் அந்த ஜின்னுன்றது. இத நம்ம யார விரும்புறோமோ, இது வந்து அந்த ஜின் கடவுள்ன்றது. நீங்க சொல்லுவீங்க இல்லையா கடவுள்ன்ற மாதிரி, அது எங்களுக்கு அந்த ஜின். அது இத வந்து நீங்க யாரால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இல்ல யார விரும்புறீங்க, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், யாரு நமக்கு தேவையோ அவங்க பேரை சொல்லி தலையை 3 தடவை சுத்தி 9 முறை ஏத்தி இறக்கி முச்சந்தில், அதை நான் சொல்லுவேன் அந்த முறையை. அதன்படி இப்ப வச்சாக்கா வச்ச உடனே அந்த இடத்துல அந்த இருக்காது, அந்த பொம்மை மறைஞ்சிரும். ஆமா, இப்போ இந்த பொருள் வந்து நீங்க குடுக்குற பொருள் வந்து எங்க கொண்டு போய் வச்சாலும் அது 24 மணி நேரத்துக்குள்ள மறைஞ்சிரும். உடனடியா மறைஞ்சிரும். யாரு பேரை சொல்லி நம்ம வைக்கிறோமோ அவங்க உடம்புல புகுந்து நம்ம கிட்ட கொண்டாந்து இது அவங்க உடம்புல புகுது. கண்டிப்பா. இது நீங்க வைக்கிற இடம், நீங்க கன்னியாகுமரி மாதிரி மெட்ராஸ் மட்டும் இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும் போகல. இது என்கிறது பொருள் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா எல்லா நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. நீங்க எங்க வச்சாலும் மறைஞ்சிரும். இது மறைஞ்சிரும்னா இது ஏதாவது காத்துல கரைஞ்சி அப்படி கிடையாதுமா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஜின். அது வந்து ஏன்னா கையில அவங்க கையில தானே மாயமா மறைஞ்சிரும். ஏன்னா நான் குடுக்கறதே அவங்க கையில தானே. ஓ நானா செய்து நானா மறைஞ்சிருன்னு ஏதாவது காட்டினா என்னுடைய கையில வச்சு மேஜிக்லாம் அவங்களே எடுத்துட்டு போய் நாளைக்கு செய்வாங்க, 2 நாள் வச்சு செய்வாங்க. எப்ப அவங்க செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. டைம் கிடைக்கும் போது எடுத்து போய் செய்வாங்க. இன்னைக்கு நைட்டு போறதுக்குள்ள நைட் டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு செய்யறேன்னுவாங்க. அது வரைக்கும் அவங்க கையில இருக்கிறது எப்படி தலையை சுத்தி வச்சதுன்னே மறையுது. இப்போ திடீர்னு போவாங்க, ஒரு அசம்பாவிதம், யாராவது எதிர்பார்க்காத ஒரு டெத் ஆயிட்டு இருக்கும், அதை இன்னைக்கு செய்ய முடியாது, இல்ல வேற வேலை சுமையால டக்குன்னு செய்ய முடியாது, நேரம் கிடைக்காது. அப்ப அது வரைக்கும் இருக்கிற பொருள் நீங்க நான் சொல்ற இடத்துல தலையை சுத்தி வச்ச உடனே எப்படி மறையுது? அதோடதான் இதோட மாந்திரிகம். இப்போ இது வந்து அவங்களுடைய யார வசியம் பண்றோமோ அவங்க உடம்புக்குள்ள போயிடும் சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா. அதனால அவங்களுக்கு எந்த விதமான நல்லதுக்காக விடுறது எந்த விதமான பாதிப்பும் தராதமா. அவங்க கிட்ட கொண்டாந்து சேர்க்கதான் நம்ம விடுறது. நம்ம அழிக்கணும் நம்ம செய்யலையே. இப்போ நான் என்ன சொல்லி நம்ம தரமோ அதுதானே இது செய்ய போகுது. என்ன நம்ம கெட்டதுக்காக செய்தாதானே கெட்டது செய்யும். இதை கண்டு பயப்படவே தேவையில்லை. இப்போ பெத்த புள்ளையா கூட இருக்கட்டும், வீட்டுக்கு வரமாட்டேன் குடிச்சிட்டு அடங்காத புள்ளி என்ன பண்ணுவீங்க? நீ வானு கூப்பிட்டா வரமாட்டான். அம்மா அப்பா போய் அண்ணன் தம்பி போய் கூப்பிட்டா யாரு கூப்பிட்டாலும் வர்றது இல்லை. எப்படி
எப்படி வர வைக்கிறது? இந்த முறையில தான் வர வைக்கணும். இப்போ குடிச்சிட்டு சுத்துறத பத்தி சொன்னீங்களே, இப்ப நிறைய கணவன் மணி பிரச்சனையில பாத்தீங்கன்னா, கணவன் இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு குடும்பத்துக்கு பொறுப்பா இல்லாமலாம் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த ஜின் மாந்திரிகம் மூலியமா திருத்தி வீட்டுக்கு வசியம் பண்ணி கொண்டு வர முடியுமா? இது சொல்லிட்டேனுமா, நிறைய ஏகப்பட்ட கேஸ் இதுதான் அதுதான்ன்றது இல்ல. கணவன் மனைவி இல்ல, மனைவி கூட தான் இன்னைக்கு ஒரு பக்கம் தவறா பழகி போறவங்க அனைத்து பேரையும் இந்த 25 வருஷமா நான் நேரா மீடியாக்கு முன்னாடி தான் சொல்றேன். 25 வருஷமா தான் செய்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எந்த ஒரு கேஸும் ஃபெயிலியர் கிடையாது. எல்லாரும் சேர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே சார். வேற எந்த மாதிரி இப்போ சில பேர் வந்து பழி வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்துல இல்லைன்னா வந்து பொறாமையில எல்லாம் வருவாங்க. அவன் நல்லா இருக்கான், சொந்தக்காரன் வந்து அவன் நல்லா இருக்கான், நாம நல்லா இல்ல, அந்த மாதிரி ஒரு பொறாமையில எல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கெட்ட எண்ணத்துல வரவங்கள உங்களால கண்டுபிடிச்சிட முடியும்? இவங்க வந்து நல்லதுக்காக வரல, இவங்க வந்து ஏதோ தப்பு செய்யறதுக்காக வராங்க. எதுக்காக வராங்கன்னு அவங்க பாதிக்கப்பட்டு வந்தாலும் நமக்கு தெரியும். அவங்க எது செய்ய வராங்களோ தெரியணும். ஏன்னா இப்ப இருக்கிற மக்கள் அப்படி கிடையாது. வரும்போதே ரொம்ப விவரமானவங்க. முதல்ல நம்ம என்ன சொல்றோம், நம்ம கரெக்டா சொல்றோமான்னு பார்த்துதான் நம்ம கிட்ட செய்வாங்க. அந்த பட்சத்துல நம்ம தெரியாமலாம் இந்த தொழில செய்யவே முடியாது. நீங்க கேக்குற மாதிரி எல்லாம் இல்ல, இதெல்லாம் வந்து சாதாரணமா வருவாங்க. அதாவது நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா, இல்ல கெட்டதுனாலும் பண்ணிடுவீங்களா? நல்ல விஷயங்களும் செய்வோம். இப்ப உங்களை யாராவது ஒருத்தவங்க அடிக்கிறான், நம்மளால பாதிப்பு இருக்குதுன்னா அதுக்கு தான் நம்ம செய்து தருவோம். சரியா? இப்போ ஒருத்தவன் சொத்தை புரிச்சுன்னு அபகரிச்சுக்கிட்டு திரும்பி அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், இப்போ ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு மோசடி பண்றது, பழகிட்டு விட்டுட்டு போறது, துரோகம் பண்றது, எல்லாம் தான் துரோகம் தான் இது. அப்ப அவனுக்கு அந்த தக்க பதிலடி கொடுத்தாதான் இவங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். சரிங்களா? இப்ப ஒண்ணுமே இல்ல, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் இதான் செய்வேன்றது. இப்ப நீங்க இந்த வார்த்தையை வக்கீல் கிட்ட போய் கேட்பீங்களா? சொல்ல கேட்க முடியாது. நீங்க நல்லவரை மட்டும் தான் காப்பாத்துவீங்களா? டாக்டர் கிட்ட போய் கேட்பீங்களா? கேட்க முடியாது. அதேதான், எங்க கிட்ட யார் வந்தாலும் எதுக்கு வந்தாலும் செய்து கொடுக்கறதா எங்களோட தொழில். ஓகே, இப்போ பணத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நிறைய பேர் வந்து கடன் நம்பி கொடுத்திருப்பாங்க. கொடுத்த கடன் வந்து ரொம்ப நாளா திருப்பி வரல, இல்ல அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி வர வைக்க முடியுமா அந்த ஜின் மாந்திரிகம்? கண்டிப்பா கொடுக்க கூடாது, இதை ஏமாத்திரணும்ன்ற நோக்கத்தோட வாங்குறவங்க பாருங்க. அந்த மாதிரி கேஸ் தான் என்கிட்ட அதிகமா வரும். அதை நான் எவ்வளவு கேஸ்ல எங்கெங்கயோ போய் முடியாத கேஸ் எல்லாம் நான் திருப்பி வாங்கி கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? எப்படி சொல்றது, இது தரவே முடியாது, வச்சிருப்பான் ஆனா கொடுக்கவே முடியாது, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்றவங்க கிட்ட எல்லாம் நானும் விடாப்புடியா அதை வாங்கி நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இன்னமும் நான் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அந்த கேஸ் தினம் தான் வரும். இப்ப கடன் பிரச்சனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த கொடுத்த கடனை வந்து திருப்பி கொடுக்க வைக்க முடியும், திருப்பி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சில பேருக்கு வந்து தொழில் ரீதியா நிறைய பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும், எது தொட்டாலுமே சக்சஸே ஆகல, தோல்வியாவே போயிட்டு இருக்கும், என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மனநிலையில இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஜின் மாந்திரிகம் கை கொடுக்குமா? ஜின் மாந்திரிகம் கை கொடுக்கறதாலதான் இங்க வர்றது. ஏன்னா மனிதனுக்கு தேவை அவன் தொழில். என்ன சொல்றது, ஒரு குண்டூசில இருந்து ஒரு கப்பல் வியாபாரி வரைக்கும் அவனுக்கு அந்த தொழில் தான் அவங்களுக்கு அது காப்பாத்தி கொடுக்கும். ஒரு தொழில் இல்லைன்னா அந்த குடும்பமே முடங்கிடும். அது ஒரு தொழில் கிடையாது, அது ஒரு குடும்பம். அந்த குடும்பம், குழந்தை குட்டி, படிப்பு எல்லாத்தையும் பாதிக்கப்படும். நீங்க அதை செய்து கொடுக்கலன்னா முதல் கேள்வியே அது 2 நாட்ல உடனே மாற்றத்தை அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, 2 நாள்லயே கண்டிப்பா அந்த மாற்றத்தை நான் கண்டிப்பா நான் கொடுப்பேன். தொழில் தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு. ஏன்னா போற உயிரை கொடுக்கற மாதிரி ஒரு தொழில மாற்றம் கொடுத்தோம்னா அதுதான் உண்மை. 2 நாள்ல தொழில் முன்னேற்றம் என்ன? கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி இது. அதெல்லாம் மாற்றம் கொடுக்க முடியலன்னா இப்ப நான் சொல்றேன், இதுல இதை பார்த்துட்டு தான் அங்க வராங்க. அவன் 2 நாள்ல அவங்க கேட்க மாட்டாங்க என்ன கேள்வி, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் செவுத்துக்கும் காது இருக்குது. சரிங்களா? கேள்வி கேட்கிற குணம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நீங்க என்ன 2 நாள் சொன்னீங்க மாறுதல் வர எங்களை தான் கேட்பாங்க, உங்களை கூட கேட்க போறது கிடையாது, மத்தவங்களை கேட்க போறது கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க இந்த வீடியோ ஆதாரத்தோட வச்சுக்குவாங்க. முதல்ல அவங்க செல்லே இருக்குது, கட்டாயம் நாங்க கொடுத்துதான் ஆகணும், நான் கொடுப்பேன். மத்தவங்களை பத்தி எப்படின்னு எனக்கு தெரியாது, யாரையும் குறை சொன்னது கிடையாது. என்ன நம்பி வரவங்களுக்கு நான் 2 நாள்ல கண்டிப்பா மாற்றம். அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா வாடகைக்கு வீடு குடி போவாங்க, இல்லைன்னா சொந்தமா கூட வீடு கட்டிட்டு போவாங்க. இந்த வீட்டுக்கு வந்த பிறகு சரியான தூக்கம் இல்ல, ராத்திரியான கெட்ட கனவு வருது, வீட்டுல நிறைய சண்டை வருது, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை. என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தோமோ அதுல இருந்துதான் பிரச்சனையா இருக்கு. இது வாஸ்து பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை வந்து தீர்த்து வைக்க முடியும். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அந்த வீட்டுல இந்த சக்தி? இப்போ ஒரு வீடியோ பாத்திருந்தா, நீங்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தீங்க, ராத்திரி நேரத்துல போயிருந்தீங்க, நீங்க போன உடனே கூட இளைஞர்களையும் கூட்டிட்டு போயிருந்தீங்க. அங்க தூண் வந்து பத்தி எரிஞ்சுது. அது எந்த ஊரு, எந்த இடம் அது? இப்ப ஜின் வழிபாடு பண்றதுக்காக நீங்க காட்டுக்குள்ள
கோயிலுக்குள்ள போய் வழிபாடு பண்ணதா சொன்னீங்க. அதுவும் இரவு நேரத்துல பண்றதா தான் சொன்னீங்க. இரவு நேரத்துல மட்டும்தான் ஜின்ன பார்க்க முடியுமா? ஜின் வழிபாடு இரவு நேரத்துல தான் செய்ய முடியுமா? இப்போ இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, ஏவல் பில்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, எப்படி அவங்க இதுதான் இதுதான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க? அதுக்கான சிம்டம்ஸ் என்ன? இவங்களுக்கு பிரச்சனை இதனாலதான்,